விடுதலையின் நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கூட ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கிறோம், என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்று உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகளோடு, இல்ல உபத்திரவங்களோடு, இல்ல நிந்தனைகளோடு, இல்ல அவமானங்களோடு, இல்ல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு, இல்ல ஏதாவது ஒரு தீராத வியாதியோடு, கஷ்டங்களோடு நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. அவருடைய கிருபை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வந்து அடையும். உங்க இருதயத்துல எதை குறிச்செல்லாம் நீங்க மனவேதனையோடு இருக்கிறீங்களோ, எதை குறிச்செல்லாம் மன பாரத்தோடு இருக்கிறீங்களோ, எல்லா காரியமும் அவருடைய கிருபை இருந்தா மாத்திரம் போதும், உங்களுக்கு எல்லாமே தன்னை போல வந்து சேரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும். அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா அவருடைய வேதத்தை அதிகமாய் நாம் நேசித்து வாசிக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல அதிகமாய் என்ன செய்யணும், நம்ம மன விருப்பத்தோடு முழு இருதயத்தோடு என்ன செய்யணும், காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு என்ன செய்யும், கடந்து வரும். அந்த கிருபை நமக்கு என்னென்னலாம் குறைவு இருக்கிறதோ எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவாக்கும். அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துல பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய கிருபை கடந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிற நாம் அவருடைய கிருபைக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க போகிறோம். இயேசப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும், இன்னைக்கு இப்பவே எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக அவருடைய கிருபை என்ன செய்யும், உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இருந்தும், போராட்டங்கள் இருந்தும், கடன் பிரச்சனைகள் இருந்தும், தீராத வியாதிகள் இருந்தும், எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். அருமையானவர்களே, நாம இப்ப எல்லா முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல, இயேசப்பா உங்க கிருபை எனக்கு வேணும்னு கேட்போமா? ஏன்னா அவர் கேட்கிற எல்லாத்துக்கும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் பாதபட்சம் பார்க்கிறவர் அல்ல. சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் பாதபட்சம் பார்க்கிறவர் அல்ல. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அவர் யாரையுமே பாதபட்சம் பார்க்கிறவர் அல்ல. எல்லாவற்றையும் எல்லாரும் மேலும் என்ன செய்ய அவருடைய கிருபையை அவர் பொழிய பண்ணுகிற தேவனா. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில கூட தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல என் தேவனா கர்த்ததாமே உங்க கிருபையின் வல்லமை நீங்க ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கிருபை கடந்து வரும் பொழுது அப்பா ஒரு மாபெரும் விடுதலை, மாபெரும் சந்தோஷம், சமாதானம் அப்பா அவருடைய குடும்பத்துல அப்பா இன்னைக்கு கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையில உங்க கிருபையை நீங்க அப்பா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு கர்த்தருடைய கிருபை இருந்தா எனக்கு விடுதலை கிடைக்கும், கர்த்தருடைய கிருபை இருந்தா எனக்கு சுகம் கிடைக்கும், கர்த்தருடைய கிருபை இருந்தா என் கடன் பிரச்சனை எல்லாம் மாறும், கர்த்தருடைய கிருபை இருந்தா என் வியாதிகள் எல்லாம் மாறும், கர்த்தருடைய கிருபை இருந்தா என் குடும்பத்துல சமாதானம் கிடைக்கும், கர்த்தருடைய கிருபை இருந்தா என் இருதயத்துல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமென். ஆண்டவரே, அப்பா உங்க கிருபை தகப்பனே ஏசப்பா எல்லாவற்றையும் நிறைவாக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையில கூட தகப்பனே அப்பா நீங்க கிருபை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பெற்றோரை குறித்து, அப்பா உற்றார் உறவினர்களை குறித்து, நண்பர்களை குறித்து, அப்பா யாரை குறிச்செல்லாம் பிள்ளைகளுக்கு பாரம் இருக்குதோ அந்த பாரம் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே சந்தோஷமாய், சமாதானமாய், மன மகிழ்ச்சியோடு உம்மை விடுதலையாய் ஆராதிக்க உங்க கிருபை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க கிருபையை கட்டளையிடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 601 முதல் 700 முடிய உள்ள வாசங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெறுவோம்.
கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தான் பெற்ற அற்புதத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பசியுள்ளவனை நன்மைகளினால் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்மை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவர் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவர் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் சொன்னபடியே ஆகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என விசுவாசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசிக்கும் போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனுடைய குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கள்ள கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விடுதலை கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீஷர்களின் கால்களை கழுவினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காணாதவர்கள் காணும்படி வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் இடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தையை கை கொள்கிறவன் மரணத்தை காண்பதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவை கனம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவ வசனங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல நிலமாய் என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல விதை விதைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 100 பலன் கொடுக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளோடே உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை குறித்து சாட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிரசின் மேல் அநேக கிரீடங்களுடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய நாமத்தை எங்கள் நெற்றியில் போட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினால் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் சொந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தூரமாய் இருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினால் அருகில் சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு தைரியம் உண்டாக செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் மரணத்தினாலே பிசாசை அழித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை பொழிந்தருளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தாவி வரும்போது பலனடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தாவி வரும்போது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்
என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியக்காரன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது கூட நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 701 முதல் 800 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சந்திரன் ரத்தமாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் வலது பாரசத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுரு மூலம் ஜனங்களை உணர்வடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்பட வைக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புருஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்திரீகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுரு மூலம் ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராத்திரியில் சிறைச்சாலை கதவுகளை திறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலர்களை வெளியேற்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களின் உபத்திரவத்தை காண்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களின் பெருமூச்சை கேட்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீனாய் மலையில் ஜீவ வாக்கியங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனை தீட்டுள்ளவன் என்று சொல்லக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனை அசுத்தன் என்று சொல்லக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை செய்கிறவனே உமக்கு உகந்தவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்க தைரியத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சிகளை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷத்தினால் எமது இருதயங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சவுளை நோக்கி சடுதியாய் வானத்திலிருந்து தோன்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிசயங்களை காட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இக்கட்டான சூழ்நிலையில் திடன்கொள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு மகிமை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு கனத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களை நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நீதிமான்களாக்க எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ மகிமையை அடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவியாகிய எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தை நீதி நிறைவேற செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சரீரத்தை பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியை நீதியின் நிமித்தம் ஜீவனடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எமது பலவீனங்களில் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முதற் பேரானவர்களாய் எம்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புற ஜாதிகளிலிருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆராயப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையை வெறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புளிப்பு அல்லது பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புதிதாய் பிசைந்தை மாவை போல் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்கு தப்பிக்கொள்ள வழியை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உபத்திரவங்களில் ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆறுதலை பெருகச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமடைய செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். நற்கரைகளில் பெருகச் செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபையை பெருகச் செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கிருபை உனக்கு போதும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின் சாபத்து நின்று என்னை மீட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதங்களில் உம்மோடு கூட என்னை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B/5 கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பூரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9865620922, மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.